மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாரம்பாடி மக்களுக்கு திவ்ய நற்கருணை திருவிழா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்காங்களாம். நானும் கேள்விப்பட்டேன். திவ்ய நற்கருணை திருவிழா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக மாரம்பாடியில் என்ன நடந்துட்டுருக்குன்றதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு குடும்ப ரீதியாக அவங்க வம்புழுத்தது. முதல் கட்டமாக எஸ்டி ராஜன் பெரியப்பா ஊருக்குள்ளே சில கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். உடனே அவர் மேலே இவங்க போட்ட பழி, வேட்டைக்கு எதிராக பெட்டிஷன் போட்டது எஸ்டி ராஜன் தான் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு ஊருக்கு எதிரானவராக எப்பயுமே மாற்றிட்டே இருந்தாங்க. அடுத்த கட்டமாக ஆரோன் பெரியப்பா ஒரு ஃப்ளக்ஸுன்னு கொண்டு வந்து அவர் ஊருக்கு வரும் பக்தரை வரவேற்கும் விதமாக ஒரு ஃப்ளக்ஸை வச்சார். அந்த ஃப்ளக்ஸை எடுத்தால் தான் நான் திருவிழாவை கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் ஒரு பிரச்சனையை இது பண்ணி அந்த ஃப்ளக்ஸை எடுக்காட்டினா நான் திருவிழா கொண்டாட மாட்டேன், சப்பரை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் விலகி நின்னார். அன்னைக்கும் இவர் கூட சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாமே போய் ஆரோன் பெரியப்பாட்ட பேசி அந்த ஃப்ளக்ஸை எடுக்க வச்சாங்க. அதுக்கடுத்து தங்கம்மா வீட்டு தாமஸ் மாமா வீட்டு கேட்டு மேலே கல்லை விட்டு எறிஞ்சு அவர்கிட்ட பல பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கடுத்து நம்ம மாரம்பாடியில் இருக்க ஒரு குறிப்பிட்ட குடும்பம் ஊரில் நடந்த இரத்த பரிசோதனை கேம்புக்கு போனப்போ அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. அதுக்கு அப்புறம் காரை விட்டு அடிக்க வந்தான் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்களே. ஒரு தேர்தலின் போது மெர்சி சித்தி இருக்காங்கள்ல, கண்டமூட்டு மெர்சி, அவங்களோட வீட்டுக்கார காரை விட்டு அடிடான்னு சொன்ன பெரிய மனுஷன் இவர் தான். தேர்தலின் போது அவருக்கு பிடிச்சவங்களுக்கு வேலை பார்த்தாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சம்பந்தம் போடக்கூடிய உறவில் இருக்க மனுஷங்களை கூட காரை விட்டு அடின்னு ஒரு ஓப்பனாக சொன்ன ஒரே மனுஷன் இவர் தான். இது மாதிரி கடந்த 15 வருஷமாக இவர் பல குடும்பங்கள் மேலே பழியை போட்டு தன் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக இது மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு தேர்தலின் பொழுது இவர் நிற்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அரசு பணியில் இருந்தார். அப்போ நாட்டாமல் நிற்கட்டும்னு சொல்லியிருந்தார். நாட்டாமையும் நான் நிற்கிறேன்னு சொல்லி செலவு பண்ணி ஊரில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நாமினேஷன் கட்டிட்டு வந்தார். அந்த தேர்தல் நின்றுச்சு. அடுத்து தேர்தல் வர்றதுக்குள்ளே இவர் ரிட்டையர் ஆகியிருந்தார். அப்போது நாட்டாமல் போன தடவை நான் தானே நிற்கிறேன்னு சொல்லி செலவு பண்ணேன், நானே நின்றுக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு மகன் ஊர் வேட்டைக்கு எதிராக பெட்டிஷன் போட்டேன்னு சொல்லி அவரை விரட்டி, அதுவும் இல்லாமல் நீ பட்டம் கட்டாமல் நாட்டாமையாக இருக்க, உன்னை இந்த பதவியை விட்டு இறக்கி விட்ருவேன்னு அவரை விரட்டி அவரையும் சமாளிக்க வச்சாங்க. இன்றைக்கி நான் வரி வரவு செலவு கணக்கு கேட்டோன்னே என் மேலே என்ன பழியை கொண்டு வர்றாங்கன்னா, திவ்ய நற்கருணை திருவிழா அன்னைக்கு ஏன் நீங்கள் புது விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தலையிடுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக என் கார், நான் எப்பயுமே காரில் தான் வருவேன், அவனுக்குள்ளே காரில் வந்துட்டு இருந்தப்போ நேராக அவங்க முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு ஃபாதர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தான் அறிக்கை வாசிச்சிங்களே, இன்றைக்கி எதுக்காக உங்களை கூட்டிகிட்டு சுற்றுறீங்க? ஊர் மக்கள் எல்லாமே அவங்கவுங்க ஒரு சொந்த பணத்தை போட்டு இந்த சீரியல் அலங்காரம் எல்லாமே பண்ணியிருக்காங்க, இதை இவர் பண்ண மாதிரி நடத்தி கூப்பிட்டு வர்றீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்டப்போ முதல்ல கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினது ரொசாரியோ தான். திருப்பி நான் அவரை பேசினேன்னா நான் 100% பேசினேன், இல்லைன்னு சொல்லலை. அவர் தனிப்பட்ட விஷயங்கள் எதையுமே பேசலை. நீ ஊர் கணக்கை கொடுக்காம ஊர் விஷயத்தில் எதுக்கு தலையிடுற அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன். இது எதுவும் இல்லாமல் இந்த பெரிய மனுஷனை ஊர் தலைவராகவும் ஊராட்சி மன்ற தலைவராகவும் உட்கார வச்சதுக்கு கிழக்கு மாரம்பாடியும் மேற்கு மாரம்பாடியும் பிரித்தார். தன்னோட அரசியல் சுய லாபத்துக்காக பிரிச்சுட்டு அந்த ஊர்லேயும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தினார். இப்போ இந்த ஊர்லேயும் ஒரு பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்காரு. சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்த்து மேலேயும் எப்போ பார்த்தாலும் ஒரு பழியை சுமத்தி இது பண்ணிகிட்ருக்காரே தவிர இவர் மேலே இருக்க தவறை என்றைக்குமே இவர் உணர்ந்ததில்லை. அந்த வரி வரவு செலவு கணக்கை நம்ம கேட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. இந்த பிரச்சனையை இப்படியே கொண்டு போய் இன்னமும் என்ன பண்ணுவார்னா, என்னால் திருவிழா நடத்த முடியாது அப்படின்னு திருவிழாவை ஒட்டி உட்காருவார். இவர் வரி வரவு செலவு என்றைக்குமே கொடுக்கவும் மாட்டார். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இத்தனை வருஷமாக உங்களை நம்பி உங்கள்கிட்ட நீங்கள் வரின்னு கேட்டோன்னே நிதின்னு கேட்டோன்னே கொடுத்த மக்கள் தானே இப்போ உங்கள்கிட்ட வரி வரவு செலவு கேட்குறோம். எவ்வளோ நிதி வருது, என்னென்ன பண்ணிங்கன்னு தானே கேட்குறோம். அதை கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டு
அதை கொடுக்க உங்களுக்கு துப்பு இல்லை. அதை விட்டுட்டு காரை விட்டு ஏற்ற வந்தேன், கேள்வி கேட்டேன், என் வீட்டை பற்றி பேசினேன், இப்படியே பழி போட்டு 25 வருஷமாக எத்தனை குடும்பத்து மேலே நீங்கள் பழியை போட்டு இப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கையை இந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு வந்த ஃபாதர்களில் அமல்ராஜ் ஃபாதர் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம ஊரில் கொண்டு வந்தார். மக்களோட அவ்வளோ அன்பாக இணைஞ்சு நடந்தார். ஊரில் இன்றைக்கி நம்ம நினச்சாலும் பண்ண முடியாத அளவு ஒரு பெரிய பள்ளிக்கூட கட்டடத்தை அவர் தான் கட்டி முடித்தார். அவங்க அம்மா அப்பா வாங்கி தந்த அவருக்கு தனிப்பட்ட முறையில் வாங்கி தந்த காரை கூட விற்று இந்த பள்ளி கட்டடத்துக்காக போட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாரம்பாடியில் இருந்த அத்தனை குளங்களையும் தூர்வாரின பாதிரியார் அவர் தான். அவருக்கு உண்டான முக்கியத்துவம் என்னைக்காச்சும் மாரம்பாடியில் கொடுக்கப்பட்டிருக்கா? அவரை வச்சு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்களா? எம்ஏ அந்தோணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் எல்லா வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் சரியான முறையில் வச்சுருந்தார். ஆனால் அவரை வந்து நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர்த்தை ஏவி விட்டு அவரை இந்த ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க. இப்படி இவங்க மைக்கேல் ஜோ ஃபாதர் இருந்தார். அவர் நம்ம ஊரை சுற்றி சிலுவைப்பாதை, பூங்கா அத்தனையும் அமைச்சார். அவருக்கு உண்டான முக்கியத்துவம் என்னைக்காச்சும் கொடுக்கப்பட்டிருக்கா? அதற்கு மாறாக திண்டுக்கல் மாவட்ட அளவில் ஒரு குறிப்பிட்ட பாதிரியார் அவர் ஃபாதராக வர்றதுக்கு முன்னாடி அவரோட பொருளாதார நிலைமை என்னன்னு தெரியும், ஃபாதராக வந்ததுக்கு அப்புறம் அவரோட பொருளாதார நிலைமை என்னன்னு தெரியும், நம்ம ஊருக்குள்ளே இருக்க மக்கள் அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். அவர் கூட கை கோத்துக்கிட்டு வெளிநாட்டு நிதியை வாங்கி பல வழிகள்லாம் மோசடி பண்ணிகிட்ருக்காரு எப்போ பார்த்தாலும். இதை கேட்டால் இதுக்கும் இல்லை, அருளானந்துக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை, பெரிய மனுஷன் அருளானந்து அந்த நிதி வாங்கினது உண்மைதான் சொல்லவும் வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு ஓடினார். இப்படி கிட்டத்தட்ட 20 வருஷமாக உறவுகளாக இருந்த இந்த ஊர் அனைத்து மக்களையும் பழி போட்டு ஊரை பிரித்து தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த கணக்கு வழக்கும் கொடுக்காம ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மீண்டும் வந்து இப்போ நாங்கள் வரி கணக்கு கேட்குறப்போ இது மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலைகளில் அவர் ஈடுபட்டுருக்காரு. இதுதான் உண்மை.